பார்க்கலாம் வாங்க. காட்சி 1. விஷ்ணு சித்தர் எப்போதும் போல பெருமாளுக்கு மாலை கட்ட பூ பறிக்க போறாரு. எங்கேயோ குழந்தை சத்தம் கேட்கிறது. இவ்வளவு அழகான குழந்தையை யார் இங்கே விட்டு சென்றிருப்பார்? கோதை. யாருடைய குழந்தை இது? பார்த்தாலே முகத்தில் பெரிய கலாட்சம் தெரிகிறது. இவள் கடவுளின் அருளால் எனக்கு கிடைத்த குழந்தை, என் மகள் கோதை. காட்சி 2. விஷ்ணு சித்தரின் வீடு. மகளே கோதை, நான் நீராடி விட்டு வருகிறேன். சரி தந்தையே. கோதை, தந்தை வருகிறார். ஏன் கோதை, இவ்வளவு விரைவாக வந்துவிட்டாய்? இன்னும் சற்று தாமதமாக வந்திருக்கலாம் அல்லவா? நாம் விரைவாக வரவில்லை என்றால் தந்தையிடம் மாட்டிக்கொள்வோமே. அதனால்தான் இவ்வளவு விரைவாக வந்து விட்டாயோ? ஆமாம் ஆமாம். உன்னை உன் தந்தையிடம் இருந்து காப்பாற்றுவதற்குள் நான் உன் தந்தையிடம் மாட்டிக்கொள்வேன் போலயே. காட்சி 3. அவர் தொடுத்து வச்ச மாலையை கோதை அணிந்து பார்த்தது தெரியாம அந்த மாலையை எடுத்துட்டு பெருமாளுக்கு பூஜை செய்ய போறாரு. ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீவேங்கடாச்சலாதீசம் ஸ்ரீயாத்யாசித ரக்ஷசம் சிதச்சேதன மந்தாரம் ஸ்ரீனிவாச மகம்பஜே. காட்சி 4. இதே மாதிரி தன் தந்தை பெருமாளுக்காக தொடுத்த மாலையை அவர் இல்லாத நேரத்துல கோதை சூடி பார்க்கறது வழக்கமா கொண்டிருந்தாங்க. இதை அறியாத விஷ்ணு சித்தர் கோதை சூடிய அதே மாலையை பெருமாளுக்கு சாத்தி பூஜை செஞ்சு வந்தாரு. இப்படியே காலங்களோட கோதையும் பெரியவளானா. மகளே கோதை, நான் நீராடி விட்டு வருகிறேன். சரி தந்தையே. கோதை, கோதை, என்ன செய்கிறாய்? நானும் சிறு வயதிலிருந்து உன்னுடன் இருக்கிறேன். உன் தந்தை கடவுளுக்காக தொடுக்கும் மாலைகளை நீ அவருக்கு தெரியாமல் தினமும் சூடி பார்க்கிறாய். உன் தந்தையும் அதனையே பெருமாளுக்கு சூட்டி பூஜை செய்கிறார். நீ அவர் மேல் எவ்வளவு பிரியம் வைத்திருக்கிறாய் என்று எனக்கு புரிகிறது. ஆனால் என்னதான் இருந்தாலும் நாமோ சாதாரண மாநிலர்கள், அவரோ நம்மை படைத்த இறைவன். நீ எப்படி அவரை சென்றடைவாய்? நம்மை ஏற்றிக் கொண்டிருப்பவன் அவர்தானே. அவருக்கு தெரியாததும் ஒன்றுமில்லை, புரியாததும் ஒன்றுமில்லை. கோதை, கடவுளுக்கு தொடுத்து வைத்த மாலையை நீ கழுத்தில் அணிந்து கொண்டு என்ன செய்கிறாய்? கடவுளுக்கு தொடுத்து வைத்த மாலை என்று தெரியாதா உனக்கு? ஒரே ஒரு முறை நான் அணிந்த மாலையை கடவுளுக்கு சாத்துங்களேன். இதனை எப்படி கடவுளுக்கு அணிவிப்பது?
மீண்டும் புது மாலையை தொடுக்க வேண்டும். சூடி தந்த சுடர் கொடியே சோகத்தை நிறுத்தி விடு, நாளை வரும் மாலையன்றே நம்பிக்கை வளர்த்து விடு, நம்பிக்கை வளர்த்து விடு. காட்சி 5. விஷ்ணு சித்தர் கனவுல பெருமாள் அசரீரியா தோன்றி பேசுறாரு. விஷ்ணு சித்தரே, சுவாமி, நீங்களா? நான் தான். இத்தனை ஆண்டுகளாக நீ எனக்கு செய்த பூஜைகளில் ஒரு குறையும் வைத்ததில்லை. உன் பக்தியின் சிறப்பை நான் அறிவேன். அதேபோல் உன் மகள் என் மீது அளவு கடந்த பக்தியும் பிரியமும் கொண்டவள். நீ தினமும் பூஜைக்காக தொடுத்த மாலையை சூடி பார்ப்பதை போதை வழக்கமாக கொண்டிருந்தாள் என்பதையும் நான் அறிவேன். அந்த மாலையை நான் ஏற்றுக்கொண்டேன். ஆனால் நீ இன்று செய்த செயல் எனக்கு மிகவும் வருத்தமளித்தது. இனி வரும் காலங்களில் கோதை அணிந்த மாலையை நீ எனக்கு சூட்டி பூஜை செய்யுமாறு கட்டளையிடுகிறேன். கோதை, எங்கே இருக்கிறாய்? என்னவாயிற்று தந்தையே? ஏன் இவ்வளவு பதட்டத்தோடு என்னை அழைத்தீர்கள்? சற்று முன் எனக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவில் வந்தது யார் என்று தெரியுமா? யார் தந்தையே? பெருமாள் என் கனவில் தோன்றினார். நீ அணிந்திருந்த மாலையை தனக்கு அணிவிக்குமாறு கட்டளையிட்டார். உண்மையாகவா தந்தையே? எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. காட்சி 6. பெருமாளோட ஆணைப்படி விஷ்ணு சித்தர் தான் கட்டின மாலைய தன் கையாலேயே கோதை கிட்ட கொடுத்து அவங்க அணிந்து பார்த்ததுக்கு அப்புறம் அந்த மாலையவே பெருமாளுக்கு போட்டு பூஜை பண்றாரு. காட்சி 7. மீண்டும் விஷ்ணு சித்தர் கனவுல பெருமாள் அசரீரியா தோன்றி பேசுறாரு. விஷ்ணு சித்தரே, என் ஆணைக்கிணங்க கோதை சூடிய மாலையை எனக்கு சூட்டி பூஜை செய்து என்னை மகிழ்வித்தாய். நான் கோதையை திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்துள்ளேன்.
நீ கோதையை மணப்பெண்ணாக அலங்கரித்து என் சன்னதிக்கு அழைத்து வருவாயாக. கோதை, எங்கே இருக்கிறாய்? என்னவாயிற்று தந்தையே? மகளே, பெருமாள் மீண்டும் என் கனவில் தோன்றினார். அவர் உன்னை திருமணம் செய்ய முடிவெடுத்துள்ளதாக கூறினார். உன்னை அவர் சன்னதிக்கு மணப்பெண்ணாக அலங்கரித்து அழைத்து வருமாறு கட்டளையிட்டார். காட்சி 8. பெருமாள் கனவுல வந்து கட்டளையிட்ட மாதிரியே விஷ்ணு சித்தரும் திருமணத்துக்காக வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் செய்யறாரு. எல்லாருக்கும் மடல் அனுப்பி வரவேற்கிறாரு. அதுல முதல் மடல் சுந்தரருக்கும் மீனாட்சி அம்மனுக்கும் அனுப்புறாரு. சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பாண்டிய குல பேரரசி, உலகத்தின் முதல் பெண்.